பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃபஸ்தஃப்திஹிம், நாயகமே அவர்களிடத்திலே நீங்கள் விளக்கம் கேளுங்க, முஷ்ரிக்கீன்களிடத்தில் விளக்கம் கேளுங்க. அலி ரப்பிக்கல் பனாத்து வலஹுமுல் பனூன், உங்களுடைய இறைவனுக்கு பெண் மக்களும் அவர்களுக்கு ஆண் மக்களுமா? அல்லது அம் ஹலக்னல் மலாயிகத இனாஸன் வஹும் ஷாஹிதூன், மலக்குகளை பெண்களாக நாம் படைத்ததை அவங்க என்ன பார்த்துக்கிட்டா இருந்தானுவோ. அலா இன்னஹும் மின் இஃப்கிஹிம் லயகூலூன், அறிந்து கொள்க, நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய கற்பனைகளிலே அவர்கள் கூறுகிறார்கள். வலதல்லாஹ், அல்லாஹ் குழந்தையை பெற்றான் என்று அவர்கள் கூறி வைன்னஹும் லகாதிபூன், கூறக்கூடிய அவர்கள் வைன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள். அஸ்தஃபல் பனாத்தி அலல் பனீன், ஆண் பிள்ளைகளை விட்டுவிட்டு பெண் பிள்ளைகளை அவன் தேர்ந்தெடுத்தானா? மாலக்கும் கைஃபதற்குமோ, உங்களுக்கெல்லாம் என்னையா ஆச்சு? எப்படி தீர்மானிக்கிறீர்கள்? அஃபலா ததக்கரூன், அறிவு இல்லையா? சிந்திக்க மாட்டீங்களா? அம்லக்கும் சுல்தானும் முபீன், அல்லது உங்களிடத்தில் ஏதாவது தெளிவான ஆதாரம் இருக்கிறதா? ஃபாத்து பி கிதாபிக்கும் இன் குன்தும் ஸாதிகீன், நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய வேத ஆதாரத்தை கொண்டு வாங்க. வஜஅலு பைனஹு வ பைனல் ஜின்னத்தி நஸபா, அல்லாஹ்வுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில உறவை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். வலகத் அலிமத்தில் ஜின்னத்து இன்னஹும் லமுஹ்தரூன், ஜின்கள் அறிந்து இருக்கிறார்கள் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்பதை அறிந்துதான் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் அம்மா யசிஃபூன், அவர்கள் வர்ணிக்கின்ற வர்ணனைகளை விட்டும் அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். இல்லா இபாதல்லாஹி முஹ்லஸீன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய அடியார்களை தவிர என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். இதில் அல்லாஹ் தஆலா என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், முஷ்ரிக்குகள் மலக்குமார்களை அல்லாஹ்வினுடைய பெண் மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்கீன்களினுடைய முட்டாள்தனமான பேச்சை தான் அல்லாஹ் பேசி காட்டுகிறான். இவைக்கு தனக்கு குழந்தை வேணும்னா ஆண் பிள்ளை வேணும்னு சொல்றானுவோ. அல்லாஹ் தஆலாவுக்கு பிள்ளை அப்படிங்கிறப்போ அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வீட்டில் பெண் பிள்ளை பிறந்து விட்டது அப்படின்னு சொன்னான் இவங்களுடைய முகமெல்லாம் மாறி விடுகிறது, கருத்து போய் விடுகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு என்ன பிள்ளைன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு நௌசுபில்லா குழந்தைகள் கிடையாது. ஆனால் இந்த பயலுக எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு பெண் வாரிசு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் தஆலா அதே தான் அலி ரப்பிக்கல் பனாத்து வலஹுமுல் பனூன், உங்கள் இறைவனுக்கு பெண் மக்களும் இவர்களுக்கு ஆண் மக்களுமா அப்படி சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாயகமே அவங்கள்ட்ட கேளுங்க, கொஞ்சம் அவங்கள்ட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் தீஹிம், அவங்கள்ட்ட கேளுங்க, இது என்னடா பங்கீடு, இது என்ன பங்கீடு? இது உங்களுக்கு ஆம்பளை பசங்க வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்கள் இறைவன் அல்லாஹ்வை அவனுக்கு பெண் பிள்ளைகள் அப்படி சொல்லி சொல்றீங்க. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மலக்குகள் இருக்கிறார்களே பெண் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி எதை வச்சு நீங்கள் முடிவு செஞ்சீங்க? என்ன அவங்கள படைச்சப்போ நீங்கள் என்ன உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? அம் ஹலக்னல் மலாயிகத இனாஸன் வஹும் ஷாஹிதூன், மலக்குகளை பெண்களாக நாம் படைத்த போது அவர்களை நீங்கள் என்ன உட்கார்ந்து பார்த்துக்கிட்டா இருந்தீங்க? பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க. அடே மலக்குகள் இருக்கிறார்களே, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அந்த மாதிரி தான் எல்லாம் மலக்குகளை எல்லாம் உருவாக்கினான். அவர்களுக்கு ஆசைகளோ மற்ற எதுவுமோ ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி தான் மலக்குகள் படைக்கப்பட்டார்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஜஅலுல் மலாயிகா, அந்த ஆயத்திலையும் அல்லாஹ் தஆலா இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அசல்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பொய்யான பேச்சுக்கள் தான் இதெல்லாம். அலா இன்னஹும் மின் இஃப்கிஹிம் லயகூலூன், அவங்களுடைய கற்பனையில் அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான், கற்பனையில் பேசுகிறாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு குழந்தை இருக்குது, அல்லாஹ் குழந்தைகள் பெறுவதை விட்டும் அல்லாஹ் மகா பரிசுத்தமானவன். குழந்தைகளினுடைய தேவை அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கின்றது? இவர்களுடைய மூன்று விதமான குஃபுர். ஒன்றாவது என்ன அப்படின்னா மலக்குகளை அல்லாஹ்வினுடைய மக்கள் என்று கூறுவது. ரெண்டாவது
இரண்டாவது பொய் என்ன அப்படின்னு சொன்னா அந்த மக்களை பெண் பிள்ளைகள் என்று கூறுவது. மூன்றாவது, இவங்க மலக்குகளையே வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இது மூன்றாவது. ஆக மொத்தத்தில் இவர்கள் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் பொய்யான வேலைகள். இவர்கள் பேசுவது எல்லாம் பொய்யான வேலை. வலதல்லா வைன்னஹும் லகாதிபூன், அல்லாஹ் குழந்தைகளை பெற்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் வைன்னஹும் லகாதிபூன், எல்லாம் பொய்யர்கள் தான் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்ல. பிறகு அல்லாஹ் தாலா என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு என்னப்பா கட்டாயம்? அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஆண் வாரிசுகளை தேர்ந்தெடுக்காமல் பெண் வாரிசுகளை தனக்காக தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு என்ன கட்டாயம்? அஸ்தஃபல் பனாதி அலல் பனீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லுவான். இதே மாதிரி அல்லாஹ் தாலா இன்னொரு ஆயத்தில் பேசும்போது, உங்களுக்கு அல்லாஹ் ஆம்பளை பிள்ளைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மலக்குகளை என்னுடைய பெண் பிள்ளைகள் என்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை மாதிரி வீணா பேசுகிற ஆளுக யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா வீணான பேச்சுக்களை பேசுகிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, மாலக்கும் கைஃப தஹ்குமூன், உங்களுக்கெல்லாம் என்னையா ஆச்சு? எப்படி இந்த விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? அஃபலா ததக்கரூன், அறிவு இல்லையா? அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். சிந்திக்க மாட்டீர்களா? அறிவு இல்லையா? அகல் நஹி, அறிவு இல்லையா? அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலாக்கு. இது எந்த மாதிரி நீங்கள் இப்படி யூகிச்சீங்க? இப்படி நீங்கள் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் தஆலாவின் மீது பொய்யான ஒரு அவதூறை நீங்கள் அல்லாஹ்வின் மீது சுமத்துகிறீர்கள். சரி, நீங்கள் சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும், உண்மைனே வச்சுக்குவோம். அது உண்மை அப்படின்னு சொன்னாங்க, அதற்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். ஏதாவது வேத ஆதாரங்கள் வைத்திருக்கிறீர்களா? இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க. அம்லக்கும் சுல்தானும் முபீன், அல்லது உங்களிடத்தில் தெளிவான ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஃபாத்து பி கிதாபிக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த வேத ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு பார்க்கலாம். ஏதாவது வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குதா அல்லாஹ்வுக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி? எந்த அக்லி தலீலும் இல்லை, எந்த நக்லி தலீலும் கிடையாது. எந்த ஒரு புத்தகத்திலையும் இப்படி இல்லை. அறிவுக்கும் அது சம்பந்தம் இல்லாத ஒரு பேச்சாக. இது மட்டுமா இவங்க பண்ணாங்க? வஜாலு பைனஹு வ பைனல் ஜின்னத்தி நஸபா, அல்லாஹ்வுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில் உறவு முறையை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். முஷ்ரிக்குகள் இருக்கிறார்களே, அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்குகள் இருக்கிறாங்களே, அவங்க மலக்குகள் அல்லாஹ்வினுடைய பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் சித்தீகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க கிட்ட கேட்டாங்க, ஏண்டா அப்படின்னா மலக்குகளுடைய அம்மா யாரா அப்படி சொல்லி இப்படி கேட்டாங்க. அப்போ அந்த பயில்வோ என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னால், ஜின்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பெண் பிள்ளைகள் தான் அந்த மலக்குகளுடைய தாய்மார்கள், அம்மா அப்படி சொல்லி இப்படி அவங்க சொன்னான். அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லி காட்டுறான். வஜாலு பைனஹு வ பைனல் ஜின்னத்தி நஸபா, அல்லாஹ்வுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில் உறவு முறையை ஏற்படுத்துகிறார்கள். ஏன்னா ஜின்னு மனுஷன் எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு மஹ்லூக்கோ, அந்த மாதிரி ஜின்னு அல்லாஹ்வுடைய ஒரு மஹ்லூக், அவ்வளோதான். நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு போய் ஜின்னுங்களோட சேர்த்து ஜின்னுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறானுவோ, இந்த மாதிரி அந்த ஜின்னுங்களுக்கே தெரியும். வலக்கது அடிமத்தில் ஜின்னத்து இன்னஹும் லமுஹ்லரூன், நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் கொண்டு வரப்படுவோம் அப்படிங்கிறது அந்த ஜின்னுங்களுக்கே தெரியும். ஆனால் முட்டா பயல்கள் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி இப்படி சில அல்லாஹ்வுடைய விரோதிகள் அதையும் தாண்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க புத்தி இல்லாத பயலுக கற்பனையில் தானே எல்லாமே உருவாக்குனாங்க. எல்லாம் கடவுள் சாமி அது இதுன்னு கண்டதையும் சொல்கிறாங்களே, அது எல்லாம் கற்பனையில் உருவாக்கப்பட்டவைகள் தான், எதுக்கும் ஆதாரம் கிடையாது. அதனால் அல்லாஹ்வுடைய விரோதிகள் அதையும் தாண்டி சில பேர் முஷ்ரிக்கீன்களில் ஷைத்தான அல்லாஹ்வினுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க. நௌசுபில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படியெல்லாம் அந்த பசங்க பேசுகிறாங்க, முஷ்ரிக்குகள் பேசுனாங்க. அல்லாஹ் தஆலா எசப் பத்தாக்கே அல்லாஹ் இது எல்லாத்தையுமே சொல்லி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, சுப்ஹானல்லாஹ் அம்மா யசிஃபூன்,
அவர்கள் வர்ணிக்கின்ற அந்த வர்ணனைகளை விட்டு அல்லாஹ் மகா பரிசுத்தமானவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹுடைய சாத் இவர்கள் இட்டு கட்டக்கூடிய இந்த இட்டுக்கட்டை விட்டும் அவனுடைய சாத் அது பரிசுத்தமானது. அல்லாஹ்வின் மீது பொய்யை இவர்கள் இட்டு கட்டுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஏதோ சில பேர் இருந்தாங்க, அந்த நல்லடியார்கள் தான் இந்த மாதிரி விஷயமெல்லாம் செய்யல. இல்லா இபாதுல்லாஹில் முஹ்லஸீன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அடியார்களை தவிர. அவங்க அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் வச்சிருந்தாங்க. மனிதர்களுக்குத்தான் மனைவியுடைய தேவை இருக்கிறது, மனிதர்களுக்குத்தான் பிள்ளைகளுடைய தேவைகள் இருக்கு, ஜின்களுக்குத்தான் மனைவியுடைய தேவை, பிள்ளைகளுடைய தேவை. அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாருக்கும் பிள்ளையும் இல்லை, யாருக்கும் தகப்பனும் இல்லை, அவன் யாருக்கும் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகரானவன் யாரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவான முறையில் அந்த சூரத்துல் இஹ்லாஸ்ல அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறார். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபைன்னக்கும் வமா தஅபுதூன் மா அன்தும் அலைஹி பிஃபாத்தினீன் இல்லா மன் ஹுவ ஸாலில் ஜஹீம் வமா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம் வ இன்னா லனஹ்னு ஸாஃபூன், அந்த ஆயத்துகளில் முஷ்ரிக்குகளுடைய முடிவை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.